ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஏத்தம் வாழைக்காய் வச்சு ஒரு வறுவல் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச ஏத்தம் வாழைக்காயை எடுத்து அதை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்கிறேன். இதை தோடு உடைக்கல, முழுசாகவே போட்டு வேக வச்சு எடுக்கிறேன். அது வேகிற டைமுக்கு உள்ளால் அரைச்சிட்டு வர்றதுக்காக தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா பூண்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக நல்ல மிளகு, இவ்வளோ மட்டும்தான் எடுத்துருக்கோம். நம்ம காரத்துக்காக எரிப்புக்கு வெறும் நல்ல மிளகு மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் கல்யாண வீடுகளில் 7 கூட்டு, 9 கூட்டு, 11 கூட்டு அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி வறுவல் கூட்டு வைப்பாங்க. அதில் ஒரு கூட்டு தான் இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல் 2 டைப்பில் வைப்பாங்க. ஒன்று துண்டு துண்டு பீஸாக போடுவாங்க, இன்னொன்று இந்த மாதிரி வறுவல் பண்ணுவாங்க. இனி இதை போய் அரைச்சிட்டு நம்ம வருவோம். நம்ம அரைச்சிட்டு வந்தால் நல்ல குறைன்னு தான் அரைக்கணும், ரொம்ப மைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது. இப்படி குறைன்னு அரைச்சிட்டு வந்ததையும் எடுத்து இப்போ நம்ம வாழைக்காய் வெந்துதான்னு சொல்லிவிட்டு அதை பார்ப்போம். ஒரு கத்தி இல்லைன்னா ஏதாவது ஒன்றை வச்சு இப்படி அழுத்தி பார்க்கும்போது அது உள்ளால் அமுங்கி போச்சுதுன்னா அந்த வாழைக்காய் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு கத்தியை வச்சு இப்படி குத்தி பார்ப்போம். இப்போ வெந்துட்டு இனி இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை நம்ம தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுக்கணும். கேரட் துருவுற அந்த கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு அதுக்கு கூடால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி நம்ம கொஞ்சம் அரைப்பு குறைன்னு வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை எல்லா இடத்துலையும் அந்த உப்பு, இந்த நம்ம அரைச்சிட்டு வந்த அரைப்பு அது எல்லாம் படும்படியாட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி ஜஸ்ட்டு நம்ம இதை தாளித்து கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். நம்ம இப்போ நிறைய கூட்டு வைக்கும்போது எல்லாம் காரமாக இனிப்பாக இருந்ததுன்னா எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க இல்லை, அப்போ இந்த சைடில் கொஞ்சம் அது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு கூட்டு தான் இந்த வறுவல் கூட்டு. இனி என்னென்னா இதை நம்ம ஒரு சட்டியில் போட்டு தாளிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சட்டியில் கொஞ்சமாட்டு எண்ணெயை விட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு அதை பொட்ட விட்டுருக்கோம். பொட்டுனதுக்கு அப்புறமா நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த விரசியெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த வாழைக்காய் துருவலும் அந்த அரைப்பும் அதை இதுக்கு உள்ளால் போட்டு கிண்ட போகிறோம். கிண்டும் போது கொஞ்சம் நல்ல கவனமாக பண்ணணும். ஏன்னா இது இந்த வாழைக்காய் இந்த சட்டியில் ஒட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அழகாக நம்ம எப்போதுமே அது அடியில் ஒட்டாமல் இருக்க வேண்டிய அளவுக்கு திரும்ப நம்ம அப்படி கிண்டி விட்டுட்டே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது என்னென்னா நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. தண்ணி ஆட் பண்ணோன்னா அதோட அது ஒரு மாதிரி கிளுன்னு ஆயிரும். அதனால் இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணாமல், ஏன்னா ஆல்ரெடி இந்த காய் வெந்துட்டு வாழைக்காய் வந்ததுனால ஜஸ்ட் அந்த அரைப்போட ஸ்மெல்லு போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்ருக்கோம். அப்படி நமக்கு தண்ணி தேவை அந்த மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். அதுக்கு மேலோட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பவும் அதை நல்லா கிண்டி வறுத்து விட்டுட்டா போதும். இப்படியே வறுத்து எடுக்கும்போது இதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் அழகான ஒரு கலரில் வரும். அப்படி வார டைமில் தான் நம்ம இதை இறக்கணும். நீங்கள் என்னோடய சேனலில் இந்த மாதிரி நாகப்பட்டினம் ஸ்பெஷலான வெள்ளரிக்காய் பச்சடி, அப்புறமா சாம்பார் இதெல்லாம் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கூட்டுகள் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது ஃபங்க்ஷன் கூட்டா கூட உங்கள் வீட்டில் 5 கூட்டு வைக்கணுன்னா இதில் ஒரு கூட்டை வச்சிடலாம். அப்புறமா என் சேனலில் நிறைய ஒரு குட்டி குட்டி ஸ்நாக்ஸ், ஈஸியாக பண்ணக்கூடிய ஆயில் ஃப்ரீ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெடியாகி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணலாம். அது ஆனால் இது கட்டி ஆகக்கூடாது, ஒத்த துரு மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து விட்டோன்னா அப்படி புலன்னு விழுற மாதிரி இருக்கணும். அப்படி உள்ள அந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிடலாம். இதை நம்ம கூட்டுகளில் எல்லாம் நம்ம அந்த சோறுக்கு ஒரு கூட்டாட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.